ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களில் எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா மட்கா. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வருண் தேஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி சௌந்தரி நடிச்சிருக்காங்க. ரகுபதி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாகுமார் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரியார். படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 4.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் தெலுங்குல தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. OTT தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பையும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா RJ பாலாஜி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சனியாயப்பன் நடிச்சிருக்காங்க. செல்வராகவன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோ ஜாவியர் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா மறக்காம தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான OTT ரைட்ஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 3. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன், காஜல் அகர்வால் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னா சங்கர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ இந்த இந்தியன் 3 திரைப்படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா சாரி. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விமல் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சேதவிகன் நடிச்சிருக்காங்க. சரவணன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னா போஸ் வெங்கட் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. OTT தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றும் ஆகா தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ கமிங் சூன்னு போட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி நைட் 12 மணிக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க OTT தளத்தில் அமேசான் பிரைமில். நீங்கள் இந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க. நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்படி நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.